எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமை வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமார்த்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்துவிடு. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பூர்வத்தில் என் ஜனங்கள் தாங்கும்படி எகிப்து போனார்கள். ஆசிரியரும் முகர்ந்தம் இல்லாமல் அவர்களை ஒடுக்கினார் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இப்பொழுது எனக்கு இங்கு என்ன இருக்கிறது? என் ஜனங்கள் விருதாவாய் கொண்டு போகப்பட்டார்கள். அவர்களை ஆளுகிறவர்கள் அவர்களை அலற பண்ணுகிறார்கள். நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். இது நிமித்தம் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள். இதை சொல்லுகிறவர் நானே என்றும் அக்காலத்திலே அறிவார்கள். இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசாரப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கின்றன.